Analysis of truss. Preferences select பண்ணிட்டு structural select பண்ணதுக்கு அப்புறம் OK press பண்ணிட்டு preprocessor select பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம select பண்ண வேண்டிய ஆப்ஷன் element type. இந்த ஆப்ஷன் select பண்ணிட்டு இதுல இருக்க first option select பண்ணதுக்கு அப்புறம் add button press பண்ணிட்டு element type இந்த லிஸ்ட்ல நம்ம select பண்ணிக்கலாம். இப்போ OK provide பண்ணிட்டு இந்த dialog box க்ளோஸ் பண்ணிக்கலாம். Next நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் real constant. இந்த ஆப்ஷனை மினிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் கான்ஸ்டன்ட் ஓபன் பண்ணிட்டு இதுல இருக்க ஆட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேல்யூவை இந்த பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் மாடல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லீனியர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலாஸ்டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க ஐசோட்ரோபிக் செலக்ட் பண்ணும்போது ஹைலைட் ஆகிற இந்த டயலாக் பாக்ஸ்ல யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவையும் பாய்சான் ரேஷியோ வேல்யூவையும் ஃபீட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை க்ளோஸ் பண்ணிட்டு மாடலிங் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க கிரியேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க கீ பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இன்ஆக்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண போற நம்பர் ஆஃப் கீ பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட் வேல்யூஸை இந்த பாக்ஸஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கோஆர்டினேட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஃபர்தர் வேல்யூஸை சேம் பாக்ஸஸ்ல அப்டேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கோஆர்டினேட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ கீ பாயிண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு லைன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க லைன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல இருக்க கீ பாயிண்ட்ஸை பிக் பண்ணி லைன் ப்ரொஃபைல்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ மாடலிங் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு மெஷிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் மெஷ் டூல்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைன்ஸ்க்கு பக்கத்துல இருக்க இந்த செட் பட்டனை பிக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல இருக்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை இந்த பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ்ல இருக்க ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இந்த ஐக்கனை பிக் பண்ணிட்டு மெஷ் பட்டன் பிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த ஐக்கனை பிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டயலாக் பாக்ஸை சூட்டபிளான லொகேஷனுக்கு டிராக் பண்ணி க்ளோஸ் பட்டன் பிரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் மெனுல இருக்க மெஷிங் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு மெனு பார்ல இருக்க பிளாட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் நம்பரிங். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீ பாயிண்ட் நம்பர்ஸையும் நோட் நம்பர்ஸையும் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அட்ரிபியூட் நம்பரிங்க எலிமெண்ட் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது எலிமெண்ட் நம்பர்ஸ் ஸ்கிரீன்ல இருக்க ஜாமெட்ரிஸ்ல ஹைலைட் ஆகும். இப்போ ப்ரீ ப்ராசஸர்ல இருக்க லோட்ஸ் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டிஃபைன் லோட்ஸ். இதுல இருக்க அப்ளை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆன் கீ பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பட்டன் பிரஸ் பண்ணிட்டு
லாஸ்ட் கீ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கீ பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மினிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் ஃபோர்ஸ் மூமெண்ட். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க ஆன் கீ பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூட்டபிளான கீ பாயிண்ட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ மெயின் மெனுல நம்ம ஓபன் பண்ணிருக்க ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க சால்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரண்ட் லோட் ஸ்டெப் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணும்போது சொல்யூஷன் ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இப்போ க்ளோஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜெனரல் போஸ்ட் ப்ராசஸர் செலக்ட் பண்ணிட்டு இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் லிஸ்ட் ரிசல்ட். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஸ்ட்ரக்சரல் ஃபோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டன் பிரஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் சொல்யூஷன் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ரிசல்ட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாட் ரிசல்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க டிஃபார்ம்டு ஷேப் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டிஃபார்ம் பிளஸ் அன்டிஃபார்ம் எட்ஜஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்கிரீன்ல இருக்க ஜாமெட்ரிஸ் டிஃபார்ம் ஆகும். இப்போ பிளாட் ரிசல்ட்ஸ்ல இருக்க கான்டூர் பிளாட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் நோடல் சொல்யூஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் DOF சொல்யூஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் சம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஸ்கிரீன்ல இருக்க ஜாமெட்ரியோட நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இப்போ பிளாட் ரிசல்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு லிஸ்ட் ரிசல்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் நோடல் சொல்யூஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு DOF சொல்யூஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் சம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது நோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பிளாட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அனிமேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க டிஃபார்ம்டு ஷேப் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபார்ம் பிளஸ் அன்டிஃபார்ம் எட்ஜ் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ண ஜாமெட்ரியோட டிஃபார்மேஷன் அன்டிஃபார்மேஷன் அனிமேஷன் ஸ்கிரீன்ல ஜெனரேட் ஆகும். சப்போஸ் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லைடரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரெஸ் அனாலிசிஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்.